வரல சார். சூப்பராக இருக்கிறது, தமிழ்நாடு வளர்ந்து கொண்டிருக்கிறது, தமிழ்நாட்டுல ஊழல் பெருத்து விட்டது, தமிழ்நாடு. அதுக்கான கமெண்டேட்டர் ஐ எம் a பிளேயர். நடு கிரவுண்ட்ல சென்டர் கிரவுண்ட்ல டிஃபென்ஸ் ஆடிட்டு இருக்கேன். நீ முதல்ல யாரா பார்க்கலாம். 18 மாசமா உங்களோட இன்டெலிஜென்ஸ் இருக்காங்க, உங்களோட ஸ்டேட் போலீஸ் இருக்கு. குடும்பத்தையே நீ ஆராய்ஞ்சிட்ட, குடும்பத்தையே ஆராய்ஞ்சிட்ட. ஏடிஜிபி அவர் பேட்ச்மேட்ஸ் கர்நாடகா போன் பண்ணி கேட்டுட்டு இருக்காரு, அண்ணாமலை ஒரு தப்பு பண்ணிருந்தா சொல்லுங்க சார். இல்லைன்னு சொல்லுங்க ஏடிஜிபி மாதிரி சொல்லுங்க. ஏன்னா அவங்க எனக்கு சீனியர்ஸ் தானே. ஏதாச்சும் ஒரு கேஸ் ஃபைல்ல ஒரு அக்யூஸ்ட விட்டுருப்பானே சார், அதுக்கு பணம் வாங்கியிருப்பான். அந்த ஒரு கேஸ் ஃபைல் எனக்கு காட்டுங்க. நெவர். இத்தனை பக்கம் வேலை செஞ்சாங்கல்ல சார், எங்கேயாச்சும் ஒரு பக்கம் லஞ்சம் வாங்கி காட்டு. நீ முழு பவர் தான். நம்ம டிஎம்கே எதிர்க்கல, நான் பவரை எதிர்க்கிறேன். ஏதோ மக்கள் சாதாரணமா நினைக்கிறாங்க அண்ணாமலை டிஎம்கே 4 பேர் சார். I am opposing the powerful regime in the world. பணபலம் இருக்கக்கூடிய ஒரு படை, ஒரு காண்டாமிருகம் மாதிரி எப்படி வேணாலும் சண்டை போடு, யாராலும் புதிக்கும். ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ்ல இத்தனை டிஒஎஸ்பி இத்தனை எஸ்பி இருக்க ஒரே வேலை அண்ணாமலையை பத்தி ஒரு டேட்டுப்பா, ஒரு டேட் கண்டுபிடிச்சு கொடுங்கப்பா, ஒரு விஷயத்த சொல்லுங்கப்பா. அவன் எப்படிப்பா ஐபிஎஸ் ஆபீசர் 10 வருஷமா லஞ்சமே வாங்காம எப்படி ஒருத்தர் இருந்திருப்பான் காட்டுப்பான். இல்ல அண்ணாமலை சொத்து, அண்ணாமலை குடும்பம், அண்ணாமலை அப்பா, அண்ணாமலை அம்மா, அண்ணாமலை கிராமம், அண்ணாமலை சொத்து எங்கேயாச்சும் வாங்கியிருப்பானாப்பா. ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் இருக்கே, ஒருவேளை அண்ணாமலை மாநில தலைவரா வந்ததுக்கு அப்புறம் சொத்து வாங்கியிருப்பானாப்பா. அதை கண்டுபிடிங்கப்பா. எத்தனை இன்டெலிஜென்ஸ், எத்தனை அதை தாண்டி வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏன் இவ்வளவு தைரியமா உங்கள்கிட்ட இன்டர்வியூல பேசுறேன்னா, எனக்கு என் லைஃபை பத்தி தெரியும். நான் இதை பேசலைன்னா தமிழ்நாட்டுல எப்பொழுதுமே ஆல்டர்னேட் கட்சிக்கு இங்க வேலை இல்லை. எனக்கு காம்ப்ரமைஸ் பண்ண தெரியும். யாராவது ஒரு பெரிய தலைவர் போய் கூட கும்பிடு போட்டுக்கிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே கூட்டணியில் இருந்துகிட்டு ஒரு எம்பி தொகுதி ஒரு எம்எல்ஏ தொகுதி வாங்கி ஜெயிச்சிடலாம். அதுக்கு நான் சத்தியமா வரல சார். அதை விட நான் இழந்தது கைது, நிம்மதி இழந்திருக்கின்றேன். வந்தாச்சு ரன்ல ஒண்ணு பாக்குறோம்.